51 வருஷமா வாழ்ந்த வீடு, வாழ்ற வீட்டை இப்படி இடிக்கிறீங்களே. ஜேசிபி மூலம் அடியோடு இடித்து அகற்றப்பட்ட வீடுகள், சாலையில் நின்று தலையில் அடித்துக் கொண்டு புலம்பி அழுத மக்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஈரோடு ரோடு பகுதியில உள்ள தெப்பக்குள கரையில 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே மாற்று இடம் வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுல சம்பூர்ணம் உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள் மட்டும் அந்த இடத்தை காலி பண்ணாம நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. வழக்கின் முடிவுல ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இன்று நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போதான் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியை தொடரக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் ஈரோடு திருச்செங்கோடு சாலையில திடீர்னு சாலை மறியலையும் ஈடுபட்டிருக்காங்க. 51 வருஷமா வாழ்ந்த வீடு, வாழ்ற வீட்டை இப்படி இடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறியல்ல ஈடுபட்டவங்க அங்கேயே கதறியும் அழுதிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அப்புறப்படுத்தி தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள்ல கட்டப்பட்டிருந்த 3 வீடுகள், ஒரு கடை அப்படின்னு அனைத்தையுமே இடித்து தரைமட்டமாக அகற்றிருக்காங்க. மேலும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காமலேயே திடீரென வீடுகள் இடிக்கப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பும் ஏற்பட்டிருக்குது. இந்த ஒரு நிலையில தான் ஏற்கனவே செங்கோணம்பாளையம், சின்ன ஆலமரம் பகுதியில இவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்திருப்பதாகவும், ஆனா அந்த பகுதிக்கு போகாமலேயே சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது.